ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக இப்போ 5:45 ஆகுது. நானும் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம நேரமாக எந்திரிச்சு சாமி கும்பிடணும். அதுக்காக சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்வைனுக்கு இன்றைக்கி மேட்ச்சு, ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது. அவங்களுமே சீக்கிரமாக போயிடுவாங்க. நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தான் கையோட நம்ம குளிச்சிட்டோம்னா, ட்ரெஸ்ஸையும் துவைச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த பெரிய வேலையில் ட்ரெஸ் துவைக்கிற வேலை தாங்க நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். மற்றபடி கூட எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருந்து. ட்ரெஸ் துவைக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னு தெரியல, எனக்கு சோம்பேறி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் லேட்டானால் கூட அந்த ட்ரெஸ்ஸை நான் துவைக்க மாட்டேன், சோம்பேறி ஆகிடுவேன். அப்புறம் மதிய டைமில் தானே துவைக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் வெயிலும் போயிடுங்க. அதனால் காலையில் நம்ம துவைச்சிட்டோம்னா ஈஸியாக காஞ்சி போயிடும். சீக்கிரம் எடுத்து மடித்து வச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் தான் ஃபஸ்ட்டு கூட்டுவேன். வெளியிலலாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளார கூட்டுவேன். உள்ளார கூட்டிகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சாமியெல்லாம் தொடச்சிட்டு பொட்டு வைக்கணும், பூஜை பத்திரம்லாம் வளர்க்கணும். டைம் இருப்பான்னு தெரில. ஏன்னா ஸ்வைன் கரெக்டாக 7:15 போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போயிடணுமா. அதுக்காகத்தான் சீக்கிரமாக மணிக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி தண்ணி வேறு வருங்க. தண்ணி வருதான்னு பார்த்தேன், தண்ணி இன்னும் வரல. தண்ணி நம்ம ஒரு குடம் பிடிக்கணும். குடம்பெல்லாம் கழுவி வச்சுருக்கிற ரெடியாக தண்ணி வந்துருச்சு. நம்ம போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். நமக்கு குடிக்கிற தண்ணி 4 கன் 5 கன் கூட இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த பாத்திரத்தை வேறு நம்ம இப்போ அலசணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். கீழே போகணுங்க. அந்த ஸ்டெப்பில் ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் நம்ம தண்ணி பிடிக்கிறது. சவுண்டு கேட்குது பாருங்கள். தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. நமக்கு ஒரு குடம் போதுங்க, தண்ணி பிடிக்கலாம் இருக்குது. என்னால் அந்த ஸ்டெப்பில் தூக்கிட்டு வர முடியல. நல்ல பெரிய குடமாக வேறு இருக்குதா, அதெல்லாம் முடியல. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க எனக்கு. ரொம்ப உண்மையில முடியல ஸ்டெப்பில் ஏறினது. பூஜை பத்திரம்லாம் அழைச்சிட்டு இடம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள்லாம் பூசிட்டு கோலம் போடலாம். எனக்கு டைம் இல்லை. நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பூவாமே முழிச்சிட்டான். பாட்டு போட்டோன்னே எந்திரிச்சிட்டான். பூவா பாருங்க, எந்திரிச்சு எங்கே போய் பார்த்துட்ருக்கான். தீபம் எரிகிறத பார்த்துட்ருக்குறான். சுயமே எந்திரிச்சிட்டாங்க. நம்ம துளசிக்கும் விளக்கு போட்டிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நான் துளசிக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை டைமில் மட்டும் விளக்கு போடுவேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிக்கணும். ரொம்ப வயிறு பெரட்டுற மாதிரி இருக்குது. டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு செய்ய போகிறேன். ஸ்வைன் கடைக்கு போய்ட்டு வந்தாங்க. பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, சர்க்கரை இல்லைன்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி தோசைங்கிறதுனால நம்ம சட்னி செய்கிறதுக்கு தான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குமே டீ கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னா, நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதான் இன்றைக்கி தோசை செஞ்சு கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பாடே எனக்கு வேணாம், என்னால் சாப்பிட்டுட்டு ஓட முடியாது, என்னால் விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் அதெல்லாம் தோசை சாப்பிட்டுட்டு போனால் ஒன்றும் பண்ணாது, சாப்பாடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், தோசை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தோசை செஞ்சு கொடுக்குறேன். வெங்காயத்தை பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய வெங்காயன்ட்டு அதான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆப்பிள் மாதிரி இருந்துச்சுங்க அந்த வெங்காயத்தை பார்த்தோன்னே. தோசைக்கு தக்காளி சட்னியும் அப்புறம் பொட்டுக்கடலை சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி செஞ்சுட்டா பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுருவேன். தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்வைன்மே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்குமே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பூவா வர கூட வேணும்னு அழுதுகிட்டே இருப்பான் எப்போவுமே கிளம்பும் போகும்போது. இன்றைக்கி போகும்போது அழுதான்னா நான் விளையாட போகிறேன். அவங்க டீம் ஜெயிக்கணும். 1 மாதம் நடக்கும் மேட்ச்சு. அந்த ஃபைனல் வரையும் வந்துட்டால் ரொம்ப நல்லது. இந்த தடவையாவது இவங்க டீம் வின் பண்ணணும். ஏன்னா போன டைம் ஃபைனல் தோற்று போயிட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எதுக்கு பூவாவை நான் பிடிச்சி வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா கிளம்பி போகும்போது பின்னாடியே ஓடுவான் அழுதுட்டு. அவனை எப்படியே சமாதானம் பண்ணி அதை இதை காமிச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா அவன் மறந்துடுவான். ஸ்வைன் கூட போகிறது வேலைக்கு எப்போவுமே போனால் கிளம்பி போனால் அழுகுவான். அதுக்கு தான் அந்த மாதிரி மனசை மாற்றி நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா போகும்போது அழுக மாட்டான், டாட்டா காமிப்பான். அது மாதிரி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் அப்பா எடுக்க போறியா? இவன் எடுக்கிறான் ஒன்று.
கையை வச்சு மறைச்சிக்கிட்றா நீங்க கேமராவை. ஏன் அழுவு? பூவாகிட்ட ஃபோன் கொடுத்தா மறந்துடுவான். அதுக்கு தான் பூவாட்ட ஃபோன் கொடுத்து வீடியோ எடுப்புவா அப்படின்னு. அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். நான் என்ன பண்ணாலும் பூவாமே பண்ணுவான். நான் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலே பூவா வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவான். பாய் அப்பா போயிடுச்சு. வாமா. ஆ பூவா தள்ளிட்டு வந்ததா? சைக்கிளையே தள்ளிட்டு போ புண்ணை கட்டு போ பார்க்கலாம். பூவா பாருங்க, பூவா பேண்ட் போட்டு விட்றான் அப்படின்னா நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டுருவாங்க. ஒரு 2 காலத்துக்கு ஒரு இதில் மாட்டுவான். அப்படியே மாட்டி 2 கால் தனித்தனியாக மாட்டி எப்படியே மாட்டிடுவான். ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க. எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ரிஸ்க் எடுத்துருக்குறான் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அவனுக்கு வந்துட்டு கழுத்து வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து அவனுக்கு வந்து பேண்ட்டு போட்டு விட்டேன். இருந்தாலுமே அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து மாட்டி கழட்டிகிட்டு இருந்தான். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது அவன் பண்ணுறதை பார்த்துட்டு. வேறு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவன் அந்த விடவே இல்லை. அதை நான் பண்ணித்தான் ஆகும் அப்படின்னுட்டு இருக்கிறேன். இது ஈவினிங் எடுத்த வீடியோ. பூவாக்கணும் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். ஸ்வைனு வர டைம் வந்துட்டாங்க. சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கு தானே கேமரா வச்சுக்கிட்டு இருந்தேன். வின் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் லைவில் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி மதியம். அதனால் நான் வந்தோடனே கேட்டேன். அவன் முகத்தில் பாருங்களேன், எந்த ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லைங்க. ஜெயித்தாலும் எடுத்துக்கிறது, தோத்தாலும் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது என்ஜாய் பண்ணுறதெல்லாம் கிடையாது. விளாண்டாமா ஜெயிச்சாமா வந்துக்கிட்டே இருக்கணும். 6 அடிப்பான்னு எதிர்பார்த்தா பவுண்டரி மட்டும் 6 அடிச்சியா? எத்தனை அடிச்சா? எத்தனை அடிச்சா? அதுக்கப்புறம் வந்துட்டு உப்புமா செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் உப்புமா வந்துட்டு ரவையை வந்துட்டு வறுத்துட்ருக்குறேன். கடைக்கு போகணுங்க. கொஞ்சம் ஜாமான்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. எப்போயுமே நம்ம வந்து சண்டே தானே போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம போய் இன்றைக்கி கடைக்கு போகணும் வேணும் அப்படின்னா சரி போகலாம் அப்படின்ட்டுருக்காங்க. சரி உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு அழைச்சிட்டு போகணும். அதுக்கு தான் உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு உடம்புல சைக்கிள் தாங்குமா? சொல்லு. சைக்கிளை உடச்சி விடாத. இங்கே வா. போ செப்பல் போட்டு போகாத. சோத்தை எடுத்துருவாட. நாய்க்கு போட்டு போவோம். எட்டி சோறு எடுத்துருவா. நைட் ஆகிட்டு நாய்க்கு சோறு விட முடியாது. கட்டி கவரில் கொட்டி எடுத்துருவா. கவர் இருக்கு பாரு கூடையில். கவரில் கொட்டி எடுத்துருவா. நாங்கள் வந்துட்டு கடைக்கு இப்போ கிளம்பிட்டு தான் நிற்கிறோம். டைம் வேறு ஆயிடுச்சு. நம்ம வந்து 7 மணி ஆகிடுங்க வந்து சாமி கும்பிடணும். நான் இப்போ நாய்க்கு வந்துட்டு சோறு போட தான் போகிறேன். நாய்க்கு சோறு போட்டு அப்படியே போயிடலாம் பாருங்கள். அதுக்கு தான் கவரில் கொண்டு போகிறேன். ஏன்னா தட்டில் கொண்டு போனால் திரும்ப வந்துட்டு மேலே போகணுங்க தட்டு வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் என்னது பூவா என்ன தேடி வந்துட்டான். ஏம்மா அம்மா கண்ணு தேடினிக்கலாம். நாய்க்குட்டிக்கு சோறு போட்டு வந்தான். பேகடு பாரு. சூரியனை செம்மையா இருக்கு பாரு. வண்டி எடுத்தாரா சூரியனை பாருங்க. ஆனால் இங்கே ரெட் கலர்ல இருக்குது. கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. முன்னாடி உட்கார வச்சுக்கிறியா? வண்டியை துடைக்கிறதே கிடையாதுச்சு. என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியல. கடையில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஸ்நாக்ஸு தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன்.
எனக்கு பிடிச்ச முறுக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு என்னன்னு தெரில. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப போராக இருக்குது. இந்த ப்ரெட்டு எனக்கு பிடிக்கும். இந்த ப்ரெட்டு அப்புறம் வந்துட்டு இந்த மிளகாயெல்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த நம்ம வந்துட்டு மோர் ஊறுகாய் போடுவாங்களா அந்த மிளகாய் வீட்டில் வந்துட்டு அம்மா செய்வாங்க. கடையிலேயே நான் வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது எப்படி மிளகாய் ரொம்ப நல்லான மிளகாயின்னு தெரியல. அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. சப்போஸ் ஒரு முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கே நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸ்வைன் இதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நானாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் நம்ம வந்துட்டு எப்போயுமே ஜாமான் வாங்குவோம். அதனால் 2 நாளைக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதனால் 10 ரூபாய்க்கு டைடு லிக்விட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லாயிருக்கு. அப்புறம் ஊறுகாய், பிரியாணி இலை, அதே மாதிரி பிரியாணி பூ, மிக்சரு, ஸ்நாக்ஸு தான். அப்புறம் சோடாப்பூ, ஏதாவது ஒரு பஜ்ஜி கிச்சி போட்டோம்னா லைட்டாக சோடா போட்டுக்கிறோம். இது பாருங்கள், இது அப்பளத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. இது அப்பளத்தை நான் இப்போ தான் பார்த்தேன். பூவா நண்டி அழுகிற வித்தியாசமாக இருக்குது. பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணலை. அப்பளம் ஒரு அந்த ரவுண்டு ஷேப்பில் உள்ள அப்பளம் தான் நல்லா. பட்டை, அப்புறம் வெள்ளம் வாங்குவேன் நான். டீ போட்டு சர்க்கரை மட்டும் போட்டு குடிக்க. நண்டி அழுதான் போனேன்னு தெரியல. அப்புறம் அவல் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவல் இருக்குது அதனால. அப்புறம் பட்டாணி, அப்புறம் வந்துட்டு இது கம்மு. இது யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. நான் வந்துட்டு தாளிப்புக்கு ஏதாவது நம்ம ஒரு லெமன் சாதம் செய்கிறோம்னா இதில் போட்டுக்கலாம் பாருங்கள். நூல்கண்டு ஸ்வைனு பேட்டுக்கு வைக்கிறதுக்கு பேட்டு சரி பண்ணுங்க. இது என்னது பூவோட மெல்ட் ஆகிட்டுங்க. ஐஸ்கிரீமுங்க மெல்ட் ஆகிடுச்சுங்க. பச்சரிசி அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு வந்தது. ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு காய்கறிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிக்கலாம். நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது வெளியில் போயிட்டு வந்தாலே. இப்போ மணி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மணி பாருங்கள், நம்ம வந்துட்டு 6:40க்கு வந்தோம். இப்போ மணி பாருங்கள் 7 மணி ஆயிடுச்சு. நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. வாங்க டீ வச்சுட்டு தான் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. ஸ்வயன்ட்ட கிட்ட என்ன சமைக்கணும்னு இன்றைக்கி பூரி செய்ய அப்படின்னாங்க. ஏன்னா காலையில் தான் தோசை, நைட்டு பூரி, ஒரு வேளை தான் சாப்பாடு. எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்வயன் வந்துட்டு வேலையும் பார்க்கணும், விளையாடணும். அதனால் 2 வேளை சாப்பாடு கொடுத்தா சரியாகும். சரி அவங்க ஆசைப்பட்டாங்க, சரி பூரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. நான் பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருக்கேன். ஸ்வயன் தான் பூரி எடுத்துகிட்ருக்காங்க சுட்டு. இண்டக்ஸில் தாங்க எல்லாமே இப்போ சமைக்கிறது. ஏன்னா கேஸ் வேறு கம்மியாக இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். நான் வாங்கலாம், இல்லை ரேட்டு அதிகமாக இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்துட்டு இண்டக்ஸ்லேயே தாங்க. அதனால தான் சீக்கிரமாக இன்றைக்கி நான் சாப்பாடு செய்கிறேன். இண்டக்ஸில் ஒன்று ஒன்றா செய்யணும்ல, அதனால தான். உருளைக்கிழங்கு குருமா, அப்புறம் வந்துட்டு பூரி எங்கள் வீட்டில். ஓகே, போட்டோ கொடுக்காத சாப்பிட போகிறோம். வடியெடுத்து கொஞ்சம் நேரம் என்ன அவ்வளோதான். ஓகே, சோடா பூரி இங்கே பாருங்க. ஓ அவனுக்கு ஆறு அவ்வளோ. சரி ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு 2 நாள் லேட்டாக தான் நான் அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளமாக இருக்குதா. அவங்க ஃபோன்லேயே நான் வீடியோ எடுத்து ஒரு சில டைமில் என்னோடய ஃபோனில் வீடியோ எடுத்துரும். அது இந்த ஃபோனுக்கு மாற்றி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபோன் சரி பண்ணுற வரைக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் போல். ஃபோன் சரி பண்ணுறதா, ஃபோன் வாங்கி 1 வருஷம் தாங்க ஆகுது. போன வருஷம் தாங்க நான் ஃபோன் வாங்கினேன்.
எனக்கு இந்த மாதிரி பெரிய என்னோடய ஃபோன் பெரிய ஆப் வைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோன் இது. சரி ஓகே, பூவாவுக்குமே வந்துட்டு புண்ணு சரியாயிருச்சுங்க. கேட்டிருந்தீங்க பூவாவுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பூவாவுக்கு பரவாயில்ல. அது வந்து அக்கின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அக்கினா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சரியாயிடுச்சு. எப்படி ஏதோ ஒன்று நான் அம்மா சொன்னாங்க, இது வந்து பூச்சி ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கு போகும் அப்படின்னாங்க. ஆனால் வீடெல்லாம் நான் சுத்தமாக தான் வச்சுருக்கேன். பூவாவுக்கு வசரம் டெய்லி நான் வாரம் ஒரு டைம் மேலே வந்துட்டு ஒட்டடை படியாமல், அந்த ஒட்டடை படிஞ்சளவு ஒரு பூச்சி இருக்கும்ல. அது என்ன பூச்சின்னா நூல் பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, 8 கால் பூச்சி. அந்த பூச்சி வந்துருங்க. அந்த பூச்சிக்குன்னா எனக்கு ரொம்ப பயம். அதை நான் அதுக்கு பயந்துட்டே நான் வந்து சுத்தமாக தான் இருக்குது. பூச்சியெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அம்மா தான் சொன்னாங்க, இது பூச்சி கட்டினீங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அதை அக்கின்னு சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, ஆனால் ஏதோ ஒரு வகையில் பூவாக்கு சரியாயிடுச்சு. அது வரை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் பூவாக்கு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இன்னுமே அடுத்து ஏதாவது வந்துடுமோ, பூவாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அப்படி தான் என்னோடய திங்கிங் அப்படியே இருக்குதுங்க. என்னன்னு தெரியலை, பார்க்கலாம். சரி ஓகே, எல்லாம் நல்லதாக நடந்தால் சரி. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.